அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். உங்களுக்கு என்ன வேண்டுமோ அதை மனதில் நினைத்து கொண்டு இதை உங்கள் உள்ளங்கையில் வரைந்து கொள்ளுங்கள். எல்லாருமே செய்யலாம். பிரபஞ்சம் நமது தேவைகள் அத்தனையும் நிச்சயமா பூர்த்தி செய்யும். இந்த பிரபஞ்சத்தை நம்ம நேரடியாக தொடர்பு கொள்ள முடியாது. இந்த பிரபஞ்சத்தை தொடர்பு கொள்றதுக்கு தான் பார்த்தீங்கன்னா தியானம், யோகினியின் பெயர்கள், டாகினியின் பெயர்கள், சிகில் மேஜிக், மந்த்ரா, யந்த்ரா, தந்த்ரா இதை மாதிரி விஷயங்கள் மூலமாக நம்ம பிரபஞ்சத்தை தொடர்பு கொண்டு நம்ம தேவைகளை பூர்த்தி செய்துக்க முடியும். நிறைய விஷயங்கள் இருக்குது. அதுவும் சுவிட்ச் வேர்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா நிறைய சுவிட்ச் வேர்டு இருக்குது. அது மாதிரி மிராக்கிள் நம்பர்ஸ், நம்ம வாழ்க்கையில் அற்புதத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஏஞ்சல் நம்பர்ஸ்னு நிறைய விஷயங்கள் இருக்குது. அதை நம்ம சரியான முறையில் பயன்படுத்தணும் அப்படின்னா உடனடியாக நம்ம மனசில் நினைக்கிறது இந்த பிரபஞ்சத்தை போய் சேரும். அந்த பிரபஞ்சம் நமது தேவைகளை உடனடியாக நிறைவேற்றி கொடுக்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. இப்போ இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா ஒரு சிகில் மேஜிக் அப்படின்னே சொல்லலாம். இந்த மேஜிக்கை உங்கள் கையில் நீங்கள் பச்சை நிற பேனாவால் வரையும் போது பார்த்திங்கன்னா உங்களது தேவைகள் எல்லாமே இந்த பிரபஞ்சத்தின் பேர் அருளால் நிச்சயமாக பூர்த்தியாகும். மிக மிக எளிமையான ஒரு விஷயத்தை தான் இந்த பதிவில் பார்க்க இருக்கிறோம். பதிவை பார்ப்பதற்கு முன் ஒரு சிறிய அறிவிப்பு. பணம் சேர பணவசியம் உண்டாக பணவசிய அக்ஷய மூட்டை உங்களுக்கு தேவைப்பட்டாலும் சர்வமும் சகலமும் உங்களுக்கு வசியமாக சர்வ சகல வசிய தாயத்து உங்களுக்கு தேவைப்பட்டாலும் 9344692042 இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க. இப்போ நீங்கள் டிஸ்பிளேல பார்க்குறீங்க இல்லையா, இதைத்தான் உங்கள் இடது உள்ளங்கையில் வரைஞ்சிக்க போகிறீங்க. இதை எப்படி வரையணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேவையான பொருள் ஒன்றே ஒன்று தான், ஒரு பச்சை நிற பேனா வேணும். இதை எப்படி வரையணும் அப்படிங்கிறத மட்டும் தான் தெரிஞ்சுக்க போகிறோம். இதை வரைகிறதுக்கு முன்னாடி முதல்ல நீங்கள் செய்ய வேண்டியது உங்களுடைய இரு உள்ளங்கையும் நல்லா சூடு பறக்க தேய்ச்சிக்கோங்க. 2 உள்ளங்கையை நீங்கள் தேய்க்கும் போது பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட நொடிகளுக்கு பிறகு ஒவ்வொருத்தருடைய பாடியை பொறுத்து சூடு வெளியில் வர்றதை நம்மளால் ஃபீல் பண்ண முடியும். அதன் பிறகு போய் கையை சுத்தமாக கழுவிடணும். நல்லா கையை சூடு பறக்க தேய்ச்சிட்டு வெறும் கைகளை சூடு பறக்க தேய்ச்சிட்டு கைகளை சுத்தமாக கழுவிக்கோங்க. கழுவிட்டு ஒரு அமைதியான இடத்துல உட்காந்துக்கோங்க. எந்த நேரத்திலனாலும் வரையலாம். உங்களோட தேவைகள் எதுவோ அதை மனதில் நினச்சிட்டு எந்த நேரத்திலனாலும் வரையலாம். ஆனால் நீங்கள் எந்த இடத்துல உட்காந்து வரைய போகிறீங்க அப்படிங்கிறது தான் முக்கியம். அமைதியான இடமாக இருக்கணும். நறுமணம் மிகுந்த இடமாக இருக்கணும். நல்ல வாசனை மிகுந்த இடமாக வச்சுக்கோங்க. அந்த இடத்துல ஒரு பத்தி பொருத்தி வச்சுக்கோங்க. இல்லை கொஞ்சம் பச்சை கற்பூரத்தை தூவி விட்டுக்கோங்க. இல்லை கொஞ்சம் ஏலக்காயை தட்டி நுனி, அதாவது நீங்கள் சுவாசிக்கும் போது உங்களுக்குள்ள அந்த வாசனை போகணும். அல்லது ரூம் ஸ்ப்ரே ஏதாவது அடித்து வச்சுக்கலாம். மொத்தத்தில் அந்த இடம் வாசமாக இருக்கணும். பொதுவாகவே வாசமாக இருக்கக்கூடிய இடத்துல நேர்மறை ஆற்றல் சக்தி நிறைஞ்சு இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. அந்த வாசனை மிகுந்த இடத்துல கிழக்கு அல்லது வடக்கு திசையை நோக்கி அமர்ந்து முதல்ல உங்கள் தேவை என்னவோ அதை மனதில் நினச்சி உங்கள் இஷ்ட தெய்வத்தையும் குலதெய்வத்தையும் வேண்டிட்டு இப்போ நான் சொல்லியிருக்கேன் இல்லையா, இதை கையில் வரைஞ்சிக்கோங்க. இது குறைந்தபட்சம் 48 நிமிடங்கள் உங்கள் கையில் இருக்கணும். அதன் பிறகு நீங்கள் அழைச்சிக்கலாம். இல்லை அப்படியே இருக்கலாமாங்க அப்படின்னா தாராளமாக இருக்கலாம். குழந்தைகள் முதல் பெரியவர்களை எல்லாருமே செய்யலாம். எல்லா நாட்களுமே செய்யலாம். மிக மிக எளிதான இந்த விஷயத்தால் பிரபஞ்சத்தை நம்ம ரொம்ப சீக்கிரமாக தொடர்பு கொள்ள முடியும். நம்ம தேவைகளை நம்ம நினைக்கும் போதே அந்த சக்தி உடனடியாக பிரபஞ்சத்திட்ட சேர்ந்து நம்ம தேவைகள் உடனடியாக பூர்த்தி ஆகும்னு சொல்லப்படுது. மிக மிக எளிமையான இந்த விஷயத்தை நீங்களும் முயற்சி செய்து பாருங்கள். முயற்சி செய்யும் போது நம்பிக்கை மிக மிக அவசியம். நம்பிக்கையோடு செய்கிற விஷயங்களுக்கு கண்டிப்பாக அதற்கான பலன் கிடைக்கும். இது போன்ற எண்ணற்ற தகவல்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னும் நிறைய விஷயங்கள் தொடர்ந்து வர இருக்குது. தொடர்ந்து பாருங்கள். இப்போ தான் முதன்முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணும்போது தான் நான் போடக்கூடிய தகவல்கள் உடனடியாக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். உடனடியாக நீங்கள் பார்க்க முடியும். அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்களை கூறி இந்த பதிவை நிறைவு செய்து கொள்கிறேன். வாராகி தேவியின் அருள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நிச்சயமாக கிடைக்கும். நல்லதே நடக்கும்.